ஹலோ விவாஸ், நான் அவங்க நிஷா. அங்கே போன பணம், இங்கே போன பணம், இப்படி எங்கே பார்த்தாலும் பணம் 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 தான் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த பணம் சம்பாதிக்கிறவங்க வந்து 2 கேட்டகிரி அந்த பிரிக்கலாம். ஒன்று வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க, இன்னொன்று வந்து அடுத்தவங்க வயிற்றில் அடித்து சம்பாதிக்கிறவங்க. இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்கன்னு பார்க்கணுன்னா உண்மையிலே நம்மளை வந்து அவங்கள வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணும். அவங்க நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. பட் இங்கே வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. என்ன தான் பணம் வந்து ரொம்ப முக்கியமான திங்காக இருந்தாலும் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? நம்மளோட ஹாப்பினஸ்க்காக தான். நம்மளோட ஹாப்பினஸ் எப்போ கிடைக்குது? நம்ம ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு ஹாப்பினஸும் கிடைக்கிது. அவங்க நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்போ தான் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும். ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்கள் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு தனியாக வந்து ஒதுக்குங்க. செகண்ட் கேட்டகிரி வந்து அடுத்தவங்க வயிற்றில் அடித்து வந்து பணம் சம்பாதிக்கிறவங்க. மேபி இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்கன்னா பல கோடி, பல 100 கோடி வந்து சேர்த்து வைக்கிறாங்க. எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவங்க பரம்பரை வாரிசு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க போல். ஏன் அவங்க பரம்பரைகள்லாம் சேர்த்து வைக்கிறீங்க சொல்லுங்கள்? அவங்க உழைக்கட்டுமே, ஏன் அவங்கள நீங்களே சோம்பேறி ஆக்கட்டும்? அவங்க வந்து உழைச்சாதான் அந்த காசு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்ன்றது ஒரு தேடலாக இருந்தால் தான் அது வந்து எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நம்ம பணம் நம்மள்ட்ட இல்லை, இப்போ பணம் சம்பாதிக்கிறது தான் நம்மளோட கோலாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து எஃபோர்ட்ஸ் போடுவோம். பட் அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சின்னா அவங்க லைஃப் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த பணம் மட்டுமே உங்களோட குறிக்கோளை இல்லாமல் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அண்ட் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு உங்களோட தொழில்ன்றது ரொம்ப வந்து ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருந்தான்னு வச்சுக்க ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, இன்றைக்கான ஹாப்பியான நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காஃபி டீயோட ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.